நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, நான் பெஸ்ட்டு சொல்கிறது கேளு, நம்ம ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் பாலாஜி, அவர்கிட்ட கேளு, இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கும், திருப்பி டாக்டர்கிட்ட போயிட்டு இதே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்படி கியூர் ஆயிருக்கா? மெடிசனில் முடியாத நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் சும்மா சார், மெடிசனால முடியாதெல்லாம் ஜோசியத்தால ஜெயிக்க முடியாது சார். அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க? உண்மைதான் சார் இது. நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? நான் உடம்பு கேட்டால் டாக்டர்கிட்ட போவேன் சார். பட் டாக்டர் ஜோசியம் கேட்க உங்கள்கிட்ட வந்திருக்காங்க சார். என்ன கேட்பாரு? அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கு, அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இன்னொரு கிளினிக் வைக்கலாமா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமான்னு கேட்பாங்க சார். அதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சார், ஒரு ஜாதக மெடிக்கல் ஜோசியத்தை ஜெயிக்க முடியாது சார், ஆனால் ஜோசியம் மெடிக்கலை ஜெயிக்கும். புரியல. ஒரு டாக்டர் சார், ஒரு டாக்டர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, இந்த டேட்ல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு அவருக்கும் ஓரளவு ஜோசியம் தெரியும். எங்கன்னா இது வந்து ஓமலூர்ல நான் இந்த மாதிரிலாம் குறிச்சு தரேன் இந்த டேட்ல, ஆனால் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இந்த டைம்ல இது ரொம்ப நல்ல டைம் நீங்க நினைக்கிறீங்க, பட் இதுல பிறக்கிற மாதிரி இல்ல, பிரசனம் தப்பா வருதுன்னு கேட்டேன். கடைசியா பார்த்தா அந்த இவங்க எதிர்பார்க்கறதுக்கு முத நாள் நைட்டே குழந்தை பிறந்துருச்சு. இப்போ மெயினா வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களான்னு பார்த்தா, ஹாப்பியா இருக்கிறது எனக்கு ப்ரிஃபரன்ஸ். நிறைய பேர் சக்சஸ்ன்னு போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகினே இருக்காங்க. ஓகே, ஸோ பணக்காரங்களும் உங்கள்ட்ட வந்து நிறைய கேட்குறாங்களா? எல்லாருமே வருவாங்க சார். அதான் ஏன் அது? பணக்காரங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? பணக்காரங்க வந்து அவங்க பிசினஸை பத்தி கேட்பாங்க சார். மேக்ஸிமம் வந்து பிசினஸ் பண்றீங்களா அப்படி சொன்னா நீங்க அடுத்த அப்பாயின்மெண்ட் வராது சார். ஸோ அவங்க பிஸ்னஸ் இப்போ நல்ல டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இப்போ ஏதாவது ரிஸ்க் எடுக்கலாமா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே.